ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, கியூநெட்டில் நெகட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். அது சில பேருக்கு அதோட உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாமல் கூட அதை நம்புகிற நிலைமைக்கு போயிடுறாங்க. அதை நம்பி சில தவறான முடிவுகளையும் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ ஒரு சரியான முடிவை எடுத்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வரவங்க கூட அதை பற்றின இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ்னால ஒரு தவறான முடிவை எடுக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நோக்கி தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு வராங்க. ஆனால் இந்த வீடியோக்கள் அவங்கள ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஒரு தவறான முடிவை எடுக்க வைக்கிறது. காரணம் டைரக்ட் செல்லிங் பற்றி அவங்களுக்கு என்ன எதுவுமே தெரியாது. இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்கேம், ஒரு ஆளெல்லாம் சேர்த்தா தான் இதில் காசு கிடைக்கும், இது ஒரு இல்லீகல் கம்பெனி, இது ஒரு ஸ்கேம் பிஸ்னஸ் அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி மக்களுக்கும் அதை பற்றி முழுசாக தெரியல. கியூநெட் கம்பெனியை பொறுத்த வரைக்குமே அவங்கக்கிட்ட 200 ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஓகே, அண்ட் அவங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உள்ள டைப் பண்ணியிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் உள்ள டைப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப மதிக்கத்தக்கதாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு ஒரு கம்பெனி. ஸோ அதில் ஸ்டாண்டர்டாக இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களோட தவறுகள்னால அந்த பிஸ்னஸில் லாங் டேர்ம் போக முடியாமல் அவங்க ஸ்டக் ஆகிடுவாங்க. சில பேர் அவங்களோட கூட இருந்து யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க செய்கிற சில தவறுகள்னாலேயோ இல்லை அவங்க ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கிடைக்காததுனாலேயோ அதில் ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது, அந்த இண்டஸ்ட்ரி பொறுப்பாகாது. புரியுதா? அது யார் பண்ணுறாங்களோ அவங்க தன்னுடைய கமிட்மெண்ட்டை முழுசாக கொடுத்து அவங்க கற்றுக்கிற விஷயத்தில் ஆர்வம் காட்டும்போது அதில் வளர முடியும். அந்த பொறுமையும் முக்கியம். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் அப்படின்னா உடனே லட்சமாக கோடியாக அள்ளி கொட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உழைப்பை போடுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உழைப்பை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க சக்ஸஸ் ஆகலாம் செய்கிறாங்க. கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, அதை கற்றுக்கிறதுக்கு, அந்த பொறுமையும் தெளிவுமா உட்காந்து அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதை செய்ய தவறுறவங்க ஃபெயிலியராக செய்கிறாங்க. ஃபெயிலியர் ஆகிறவங்க அந்த காசு நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிற விரக்தியில் மற்றவங்க பயமுறுத்தி இருப்பாங்கல்ல, பார்த்தியா நீ கண்டிப்பாக போனால் நீ இந்த காசெல்லாம் இழந்துடுவேன்னு சொல்லும்போது, இல்லை ஒத்து வராது, நீ அதை ஸ்டாப் பண்ணிடு, இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாத அப்படிங்கிறது இந்த சொசைட்டியை பார்த்தோ இல்லை நெகட்டிவான பீப்புள் நெகட்டிவ் மைண்ட் செட் அவங்கக்கிட்ட திணிச்சு அவங்கள பண்ண முடியாமல் போகுது. இதனாலேயோ அவங்க டோட்டலாக இதை விட்டு விலகுனமே அந்த அதிருப்தியில் இறங்கி சோசியல் மீடியா எல்லாருக்கும் ஈஸியாக பயன்படுற விதத்தில் தான் இருக்குது. யார் வேணாலும் யூடியூப்பில் வீடியோ போடலாம், யார் வேணாலும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடலாம், யார் வேணாலும் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடலாம். அப்படிங்கிறப்போ ஒரு தனிப்பட்ட கருத்தை, தன்னோட தோல்வியை கம்பெனி மேலேயோ இல்லை தன்னை சார்ந்திருந்தவர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த கம்பெனி ஏமாற்றிடுச்சே, இது ஒரு தவறான கம்பெனி, ஏன்னா இவரோட ஒப்பீனியனை தான் இவர் வீடியோவாக வெளியிடுறாரு. இவரோட ஒப்பீனியனை நம்பி நிறைய பேர் தப்பான டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 12th உங்கள் கூட படித்தது 100 பேர் படிச்சிருந்தாங்க அப்படின்னா 10 விழுக்காடு கண்டிப்பாக ஃபெயிலியர் ரேஷியோ இருந்திருக்கும். அது எவ்வளோதான் ஸ்கூலில் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருந்தாலும், எஜுகேஷன் நல்லா கொடுத்தாலும், அந்த ஸ்கூல்லே தலை சிறந்த ஒரு நல்ல ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் ஃபெயிலியர் இருக்க தான் செய்யும். அதுக்கு காரணம் அந்த சிலபஸோ அந்த கல்வி முறையோ இல்லை அந்த பள்ளிக்கூடமோ கிடையாது. அந்த பசங்க ஃபெயிலியர் ஆனவங்க அவங்க படிக்காதது, கமிட்டடாக இருந்து அந்த எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் காட்டாதது தான் காரணமே தவிர எப்படி மற்றவங்களை ப்ளேம் பண்ண முடியும்? ஓகே, ஸோ இதை இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் முடிவெடுங்க. எவனோ ஒரு யூடியூப்காரர் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவெடுக்காதுங்க. ஓகே, அவனுக்கு கூட யூடியூப்பில் வியூஸ் வந்தால் தான் காசு. அவனை எல்லார்ட்டையும் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஓகே, அவனுக்கு அவன் இந்த யூடியூப்பில் நெகட்டிவாக போடுறவன் அதிருப்தியில், அவன் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத அதிருப்தியில், ஓகே என்னோட தோல்விக்கு காரணம் இந்த கம்பெனியோ இல்லை என்னை சார்ந்திருந்தவங்களோ அப்படிங்கிற கோவத்தின் வெளிப்பாடு தான் அந்த வீடியோ. அதை நம்பி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவை நல்லதாக எடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.